ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ரோட்டு கடைகளில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா, பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. இந்த எல்லா சுண்டலும் போட்டு, அதாவது கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், அப்புறமா பட்டாணி, காராமணி இதெல்லாம் போட்டு அருமையான ஒரு குருமா வந்து கொடுப்பாங்க. நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க எல்லா டிஃபன் வெரைட்டிக்கும் அந்த ஒரு குருமா வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து பட்டாணி சுண்டல் ரெண்டையுமே வந்து நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 8 மணி நேரத்து பக்கத்தில் நைட்டே ஊற வச்சுட்டு நான் வந்து மார்னிங் இதை பண்ணுறேன். நான் இன்றைக்கி வந்து இதுக்கு கருப்பு சுண்டல், அப்புறமா கூட கொஞ்சம் பச்சை பட்டாணி, வரப்பட்டாணி இருக்கு இல்லைங்களா, அதை ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துனீங்கன்னா இந்த ஊற வைக்க தேவையில்லை. இப்போ இதில் கொஞ்சம் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு இதை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை வேகிற டைமுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் கூடவே 2 தக்காளி வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போடலாம், பட் ரோட்டு கடையில் பார்த்திங்கன்னா அந்த பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. லைட்டான ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் அந்த கறிக்கு. அது வந்து ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் அந்த குருமாக்கு. அதனால நான் இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயம் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 2 தக்காளி, கொஞ்சம் மீடியம் சைஸை விட கம்மியாக தான், சின்ன சைஸில் தான் நான் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பட்டாணியெல்லாம் வந்துருச்சு. நல்லா விசில் வந்து ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் முதவே சொன்ன மாதிரி இதில் நமக்கு பிடிச்ச எல்லா வகையான சுண்டலும் நம்ம இதில் பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். எல்லாமே வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு குருமா வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். குருமா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் அந்த ஹோல் கரம் மசாலா இருக்குது இல்லைங்களா, பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, அனாசிப்பூ, கல்பாசி, அதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஜஸ்ட் ஒரு மணத்துக்காக. இந்த கல்பாசி வந்து கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இதை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். கூடவே வந்து நான் கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த குருமாவோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். அடுத்ததாக இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டேன். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு சும்மா ரஃப்பாக சாப் பண்ணிங்கன்னா போதும். போட்டுட்டு கொஞ்சம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கண்ணாடி பதம் வரும் இல்லையா, அந்த பதத்து வரைக்கும் மட்டும் இதை நீங்கள் வதக்குறீங்கன்னா போதும். ப்ரௌன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வதக்கிக்கோங்க. எஸ், வதங்கி வந்துருச்சு. லைட்டாக ப்ரௌன் ஆகவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுட்டு உடனே நம்ம வதக்காமல் உடனே மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நல்லா மசியும். நீங்கள் வந்து நல்லா இப்போல்லாம் கல் மாதிரி தக்காளி தான் கிடைக்குது இல்லையா, ஸோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாக மசிஞ்சு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. அடுத்ததாக நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஆகிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு நான் வச்சுப்பேன். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். கொஞ்சம் கூட கலர் மாறவே மாறாது, வாசனையும் அப்படியே இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1லேருந்து 2 மாதம் வரைக்கும் கூட இப்படியே இருக்கும். பட் நான் வந்து ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி மட்டும் அப்பப்போ அரைச்சி வச்சுப்பேன். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அந்த ரெசிபி வந்து போடுறேன் எப்படி வந்து அரைக்கிறதுன்ட்டு. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கிறேன். கூடவே மல்லிப்பொடி வீட்லேயே அரைச்சது தான் இது, 1 டேபிள் ஸ்பூன். மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதை போட்டுட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேக வச்சுருக்கிற சுண்டலை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட அந்த சுண்டலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து இதோட சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் அரைப்பு கொடுக்கணும், அதை வந்து கொடுத்துக்கலாம். தேங்காய் வந்து அரைக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி, அதாவது ஒரு 1/2 கப் தேங்காய் துருவினது, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 10-15 போல் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கூட வந்து ஒரு 4-5 போல் முந்திரி. இது வந்து நல்ல ஒரு க்ரீமியான டேஸ்ட் கொடுக்கும் அந்த குருமாவுக்கு. முந்திரி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க.
அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சுண்டலை பார்க்கலாம். இது கொஞ்சம் அந்த ஸ்பூன்லேயே வந்து நல்லா மசிச்சு விடுங்க. அந்த குருமாவுக்கு வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும் இந்த மாதிரி மசிச்சு விடும்போது. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்ததான் அந்த ஜாரில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து குருமாவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் அதுலேயே அலசி நல்லா சேர்த்து ஊற்றிக்கோங்க. நான் வந்து இந்த குருமா நல்லா தண்ணி மாதிரி பண்ண போகிறேன். நான் முதவே சொன்ன மாதிரி இது எல்லா வெரைட்டி ஆஃப் டிஃபனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பம், இடியாப்பம், இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, ஈவன் ரைஸுக்கு கூட நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். குருமா பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு அருமையான மனம் வந்துட்டுருக்கு. இப்போ அடுத்ததாக இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக சேர்த்தணும், அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுடலாம். சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. அவ்வளோதான். மணக்க மணக்க நம்மளோட குருமா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா தண்ணி மாதிரி. இப்போ அடுத்ததாக இதில் கொஞ்சோண்டு மல்லித்தலையை கட் பண்ணி போட்டுருங்க. கொஞ்சம் நீங்கள் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். கடைசியாக எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டிங்கன்னா ஜம்முன்னு நல்ல வாசனையோட நம்ம குருமா, அதாவது பட்டாணி சுண்டலெல்லாம் போட்டு அருமையான ஒரு ரோட்டுக்கடை குருமா ரெடி. இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த பட்டாணி குருமாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் முதவே சொன்ன மாதிரி இதில் வந்து நமக்கு பிடிச்ச எல்லா கிரெயின்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். வந்து பட்டாணி, சுண்டல், வெள்ளை சுண்டல், அப்புறமா காராமணி, அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி இந்த குருமா பண்ணலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.